Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna paaka porom pathina idu or chicken different recipe chicken mughlai da paaka porom. எப்பவுமே ஒரே ஸ்டைல்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா சேஞ்ச் பண்ணி செஞ்சு பாப்போமேன்னு பார்த்து அது நல்லா இருந்தது அதனால நான் போட்டுருக்கேன் சிக்கன் முகலாய். இது வந்துட்டு ஏசியன் டைம் அத பழைய காலத்துல இருந்தே அவங்க சாப்பிட்டுட்டு வர ஒரு ரெசிபி. அது வந்து ஓல்டு டெல்லியில தான் அது ஃபேமஸ். ஸோ அந்த ரெசிபியை நான் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் சிக்கனை எப்பவும் ஃப்ரை அப்புறம் எண்ணெயில் அது மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வைப்போம். இஞ்சி வெள்ளைப்பூட க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நச்சு 2 ஸ்பூன் போட்டுப்போம். அப்போ சிக்கன் முகலாய் வந்து ரொம்ப ரெட்டிஸ் வேண்டாம். ஆனால் பட் அதில் ரெட் எல்லோ சில்லி பவுடர்னு ஒரு செஃப் சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை என்கிட்ட, அதனால் நான் மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் ரெட் கலரில் சில்லி பவுடர் கலருக்கும் சேர்த்து காஷ்மீர் பவுடர் மாதிரி போடுறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். நல்ல இதை இப்போ இது இப்போ நல்லா அழகாக கலந்து வச்சுப்போம். கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். முடிஞ்ச அளவு 1 hour இருந்தாலும் நல்லது தான். தயிர் ரொம்ப சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம அந்த சவுத் இண்டியன் மாதிரியே நம்ம பண்ணி பழக்கப்பட்டுட்டோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஓகே முடிஞ்சிடுச்சு. இது நல்லா இது ஏற்கனவே கறி கடையிலேயே இந்த மாதிரி கீரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். நல்ல பீசஸாக லெக் பீஸ்லாம் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி இது ஒரு 1/2 hour ரைஸாக நல்லா கொஞ்சம் ஒல்லியாக அழகாக இந்த 4 வெங்காயத்தையும் நம்ம இப்போது சிக்கன் முகலாய் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுப்போம். அதை ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இப்போது சிக்கன் முகலாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஆனியனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 4 ஆனியன் வந்து நல்ல ஸ்லைஸாக அழகாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்ம ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை காய்ச்சி எடுத்துப்போம், சூடு பண்ணிப்போம். இப்போ நான் 1 கிலோ மேரினேட் பண்ணேன் சிக்கனை. அதில் 1/2 kg தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 4 அல்லது 5 வெங்காயம் வந்துட்டு நான் நல்லா இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டு எண்ணெய் பொரித்து எடுத்துப்போம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கதை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. நல்ல ப்ரௌனிஸாக அது நல்லா கருகாமல் நல்லா அடுப்பை கூட்டி வச்சு எண்ணெயை சூடாயிட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விட்டு அழகாக நல்லா மணம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கனில் வந்துட்டு பட்டர் சிக்கன், சில்லி சிக்கன், அப்புறம் திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் குழம்பு, அப்புறம் நார்மல் சிக்கன் குழம்பு, அப்புறம் கோல்காபுரி சிக்கன் குழம்பு, அப்புறம் யூபி ஸ்டைலு நிறைய டிஷ் போட்டிருக்கேன். விஜயா கிரியேஷனில் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எல்லாருக்கும் பிளேலிஸ்ட்டில் நான்வெஜ்ஜில் போட்டிருக்கேன் எல்லாமே, அதை பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் செய்ய முடியும். ரொம்ப ஒன்றும் மசாலா தேவையில்லை. பட் ஆனால் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். 1/4 கிலோ சிக்கன் மட்டும் இதில் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். அந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் காரம் வந்து கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி. இது கலருக்காக காஷ்மீர் வத்தல்.
இது வந்துட்டு சின்ன பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயாசத்தில் போடுவோம், சிரோஞ்சி. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு. பாதாம் வந்துட்டு ஒரு 15 போல் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து நல்ல காரம் அதிகமாக இருக்கிற வத்தல், அதை ஒரு 7-8 வத்தல் வச்சுருக்கேன். காரம் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுப்போம். அதில் உள்ள பேலன்ஸ் எண்ணெயை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ரெசிபி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா வறுக்கிறதுக்காக கடாய் சூடாயிட்டு, பேன் சூடாயிட்டு, இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும், ஆயில் எதுவும் விட வேண்டாம். இதில் வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வத்தல், ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன், அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பாதாமும் அந்த சிரோஞ்சி, அப்புறம் வத்தல். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நல்ல பேன் சூடானதும் நம்ம இப்போ நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீரகம் ப்ரௌன் ஆனதும் நம்ம இப்போ கேஸை பந்த் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும் இருக்கு. இப்போ இதுவும் ஆறிட்டுருக்கு. இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு, இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடாய் ஆயில் எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் ஆயில் வந்து மசாலா இப்போ ஆறிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதும் ஆறிட்டுருக்கு, ஆறட்டும். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் 750 கிராம், அதுவும் ரெடியாக. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த எண்ணெயை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னும் இவ்வளோ தேவையில்லை. சரி, இவ்வளோத்தையும் நம்ம லைட்டாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தண்ணி விடாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், அரைச்சிட்டு வாங்க காட்டுறேன். அப்படியே அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா மைல்டாக. இப்போ இது கூட தயிர் சேர்த்துப்போம். என்னடா இவ்வளோ தயிர் சேர்க்குறாங்களேன்னா, நம்ம தக்காளி சேர்க்கலை, அப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கலை இந்த மாதிரி சிக்கன் குழம்புக்கு. அதனால் இவங்க தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதாமும் அந்த சிரோஞ்சியும் சேர்த்து நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க. இவ்வளோ தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தயிர் சேர்த்து தான் இதை நம்ம சேர்த்துக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷான க்ரீம் மாதிரி நம்ம நல்ல புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னே இதை ஊற்றிப்போம். இதையும் இது கூட போட்டுப்போம். சிக்கனை எடுத்து 1 பை 1 போட்டுட்டு நல்லா அடுப்பை சூடு பண்ணி நல்லா அழகாக சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. இப்படி தான் இந்த அந்த சிக்கன் முகலாயோட ஸ்டைல் இது. அதை நான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம டிஷ்ஷுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் ஆனால் இது நல்லா வெந்து கலந்து வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரெட்டிஷான ரெசிபின்னு சொல்ல முடியாது, எல்லோ மிக்ஸ் அந்த ரெசிபி. சரி, இப்போ நல்லா அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து உப்பு போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணதை இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம், கிரேவிக்கு தகுந்த உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உடனே உப்பு போட்டுட்டு என்ன ரெசிபி போட்டுட்டோம். காரம் கரெக்டாக இருக்குது, அந்த மிளகோட காரம். 2 கிராம்பு மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை
பேஸ்ட் பண்ணி அதையும் இது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். வாங்க இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் நம்ம அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் வேகும். இப்போ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிச்சு. அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுப்போம். எடுத்துப்போம். வெங்காயத்தை அந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை எடுத்து அந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா தண்ணி விடாமல் அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம இப்போ கிண்டி விட்டுப்போம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சு கொஞ்சம் அடுப்பை சூடு ஹீட்டு ஜாஸ்தியாக வச்சுட்டு சிம்மில் வச்சுப்போம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சிக்கன் வெந்து கலந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் பாருங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா கீறி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மெத்தி எடுத்து அதையும் நல்லா நசுக்கி விட்டுட்டு நீட்டாக தூவிட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். நல்லா சம மணம் அதில் வெங்காயத்தில் அதை சேர்த்து ஸ்பூன் கரம் மசாலா போட்டுப்போம். போட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் ஒரு 7 மினிட்ஸ் நம்ம குக் ஆகட்டும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பை கூட்டி வச்சு கொதிக்க விட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும், நான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொத்தமல்லி இலை லாஸ்ட் எண்டில் போட்டுப்போம். முகலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பிரியாணிக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சுட்டு பாதாம், அப்புறம் ஒரு சின்ன குட்டி பிஸ்தா, அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் கொத்தமல்லி, நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு வத்தல், காஞ்ச வத்தல் எடுத்துகிட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்ல ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து அதை ரெடியாக பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வெங்காய பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். அது கூட இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ளே போடும்போது தயிரும் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்துட்டு நம்ம தயிர் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா அப்படியே மசாலா சேர்த்துட்டு அது கூட சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சிக்கன் எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக நல்லா எல்லாம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை நல்லா கூட்டி வச்சு வேக விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கிண்டி விடுங்க. திரும்ப 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சிம்மில் வச்சு அது நல்லா சிக்கன் அந்த மசாலாவோட சேர்ந்து வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை போட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் கஸ்தூரி மேத்தியை வந்து 1 ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகா அதையும் நல்லா கீறி அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை எடுத்து அதில் அந்த கொதிக்கிற போது 10 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் போட்டு நல்லா இதில் எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு திரும்ப 5 மினிட்ஸ் நான் குக் பண்ண வச்சுருக்கிறேன் சிம்மில். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்மையாக வந்திருக்கு ரெசிபி. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு.
இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. கரெக்டாக இதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி வந்து 20 அல்லது 25 மினிட்ஸ், கரெக்டாக 20 மினிட்ஸ் தான். திரும்ப கூட கொஞ்சம் குக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரு கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றுற அந்த தண்ணி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஹீட்டாக இருக்கு. ஸோ அதை சிக்கன் பீஸ் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம போகும்போது என்னடா இவ்வளோ ஸ்மெல்லாம் வருது என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர். இதுவரைக்கும் விஜயா கிரியேஷனை வியூ பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, அதுவும் சிக்கனில் நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன். ப்ளீஸ் பேபி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் முகலாயுமே யாருக்காவது இஷ்டம் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டிஃப்ரெண்ட், நீங்கள் விருப்பப்பட்டால். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.